தொடர்ந்து கண்ணதாசன் கதையை படிக்கலாம் வாங்க. கண்ணதாசன் வந்து 2 கதை எழுதினார் அப்படின்னு சொன்னோம்ல. கொஞ்சம் விவகாரமான கதை அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில வந்து கொஞ்சம் திராவிடர் கழகத்தில உள்ளவங்க வந்து பக்தியுள்ள பெண்கள ஆபாசமா கேலி செஞ்சு கதைங்கள எழுதுறது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதே பாணியில கண்ணதாசனும் எழுத வேண்டியதாயிடுச்சு. அவரு அதே பாணியில எழுதின என்ன கதை அப்படின்னா, "ஆலமரத்தை சுற்றியவளுக்கு அடிவயிறு வலித்த கதை. ஜமீன்தார் மகளின் காமக்கதை" அப்படின்னு சொல்லிட்டு 2 கதைகள எழுதினாரு. இந்த தலைப்புகள் வேற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் குறிப்பிட்டிருக்காரு. நல்ல வேளையா அந்த 2னோட அவர் நிறுத்திக்கிட்டாரு. பின்னால அத கேலி பண்ற மாதிரி எதுவும் எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு கண்ணதாசன் நிப்பாட்டினது அவருக்கு ஒரு மன திருப்திய குடுத்துச்சு. ரொம்ப பண்புள்ள கதைகளா தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது, அந்த பொன்னி இதழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற பேர்ல புதிய கவிஞர்கள அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கண்ணதாசனும் தன்னோட கவிதைய அனுப்பி வச்சிருந்தாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான ரிப்ளை கிடைச்சது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.